இந்நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் எழுந்து வாங்க. கழுத்துல கயிறு இல்லாதவங்க அவர்களா யாரும் வந்த அவர்கள் அனைவரும் விதவைகள். ரொம்ப அவங்களாம் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். அவங்கள கூட விட்டு வைக்கிறது இல்லை. என்ன செய்கிறார்கள்? எல்லாரையும் கம்பெனிக்கார வாரி போடுறான். காயில சித்து கணக்கில் வாரி போடுறான். சித்து கணக்கில் ஏதாவது கொட்டுறான். நடுவு நடுறதுக்கும் நாத்து எடுக்கிறதுக்கும் கடை பெருக்கிறதுக்கும் அரப்பு அறுக்கிறதுக்கும் ஆள் இல்லாம வாரி போறான். இந்த ஆம்பளை பசங்க இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கணும். கம்பெனி கேட்டாண்ட நாய் காத்து நடக்கல. விஜினா இந்த ஊரே பேசுற விஜினா நலங்கு வைக்கணும். வாமா வா எம்மா பம்ப்ஸுக்கு வரமாட்டேங்க. வாமா வா பால் மூட்டை வாங்க. கட்டாதா பெண்கள் கம்பெனிக்கு வந்துக்கிறாங்களா? பெண்கள் தாடா. உங்க அண்ணன் ஒருத்தருக்கிறாரு. வெட்டப்பறது வேலைக்கு ஆகாது. நம்ம ஜமாத்துல சேர்க்காதடி அவளை. உனக்கு வைக்க தெரியுமா? நான் பெரியவங்க நான் வைக்கிறத பாருங்கன்னா கேட்டுக்கோ. நான் வைக்கிறேன் படிப்போம். இப்போ நான் வைக்க போறேன் பாருங்க. இந்த ஊர்ல என்ன வாரி அடிக்குது. ஏதோ வைப்ரேஷன் பின்னாடி வா வா வா. கடவுளே கடவுளே சிந்தார ஒரு அடக்க ஒருத்தர்
முதலில் பிறகு நாட்டியம். நாட்டியம் சிறப்பாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? பொள்ளாச்சி மலரோட்டிலே நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையா? இதை விட சிறப்பான நாட்டியம் இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அடுத்த வாரங்கள் தெரிகிறதா? இந்நாட்டு இளவரசி. அப்படியா? இவர்களுக்கு தான் மஞ்சள் நேரிட்ட விழா. அப்படியா? இளவரசி அம்மா, நீ வாழ்த்துக்கலாமா? இளவரசன் இளவரசரி சாந்திரமணி வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். கௌரியா மேடம் பணம் அமைச்சரின் தங்கையடா. என் தங்கச்சிடா தங்கச்சியா? என் தங்கை, என் தங்கை. நீ அதுக்கு அண்ணனா? அண்ணன் உசாரையா உசாரு ஓரதார உசாரு. தங்கையின் பெயர் என்ன? அழகான பெயர். நாட்டியம் சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம். தானே ஆகட்டும். ஆடை முழுக்க
சொன்னாங்க என்ன இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால் என்னுடைய மனம் மகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. ஆமா, உன்னுடைய பெயர் என்னம்மா? அம்மா, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? அழகான பெயர். பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். என்ன பரிசுமா? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாறு மலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இது நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா, இங்க பாருங்க, இது வரையிலையும் எத்தனை நாட்டியம் ஆடிருக்கேன். அப்படியா? ஆனாலும் இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாதுமா. இருந்தாலும் இந்த பரிசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. இங்க பாரு, நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பிழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். கற்சிலை நில். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். அந்த பரிசை கொண்டு வா. அப்படியா? என்னம்மா இது? என்ன அதை கேட்கல. இது என்ன தெரியுமா? மா பல வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? சரி,
இதனுடைய மகத்துவம் என்ன? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது நீங்கள் அறிந்தினால் நான் அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இந்த இளமை உங்களோடு இருக்கும் அம்மா. இது உங்களது நலன்கள் நான் உங்களுக்காக தருகின்றேன். அப்படியே? ஆமா. சரி, இதை பெற்று. அப்படியாகட்டும் அம்மா. அண்ணா, அம்மா, அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். கொடுத்த அதற்கு பதிலாக பதிலாக அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. என்ன நான் செய்கிறது? நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். அப்படியா? அவள் என்னுடைய வார்த்தையை கேட்கிறேன். ஆமா, என்ன பரிசுமா கொடுத்தா? என்ன தெரியுமா? இதுதான் அந்த பரிசு. அதாவது ஆமாண்ணா, புதுமையா இருக்குதா? இது புதுவிதமான பாத்திரம். பாத்துருமா? உலகத்துல எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? ஆமாண்ணா, உங்களுக்காக இந்த பாத்திரத்துல அவ எடுத்துட்டு வந்திருக்கிறா. ஆமா, என்ன தெரியுமா? என்னம்மா இது? ஆ? ஏய், கம்முடா. அண்ணா, ஆ, இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆ. மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்காணி பழரசம். அப்படியாம்மா? அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் அருந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாது. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத? இங்க பாருங்க அண்ணா. என்னம்மா? இங்க பாருங்க, ஆ. நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? ஆ. நான் இதே நாட்டில் வாழ போறவளா? இல்லையம்மா. கிடையாது. ஆ. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறேன். நீங்க யாரு? என் நாட்டு மன்னன். இதை அறிந்தினால் இப்பொழுது எப்படி இளமையா இருக்கிறீங்களோ ஆ. அதே போன்று காலம் முழுதும் இளமையா இருக்கலாம். ஆகட்டம்மா. உங்களுக்கு வயதே ஆகாது. அப்படி ஆகட்டம்மா. ஆமா, ஆ. இதை குடிங்க, இளமையா இருங்க. ஆகட்டம்மா. நாங்க குடிக்க போறோமா? குடிங்கண்ணா. மகாடியா? அக்கா, என்னம்மா இது ஒரே நெடியா இருக்குது? ரெடியா இருக்கா? அப்படிதான் இருக்கும். குடி பாக்குறேன்ல, ஒண்ணாக ஆபத்து வராது. எந்த ஆபத்தும் வராது. குடிங்க. ஏன்னா பாத்திரத்தை கீழே போட்டுட்டீங்க? அது சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? மாதிரியா இருக்கா? ஆமா. நாட்டு மகன் இருக்கின்றார். கொஞ்சம் இருக்குதா? ஆமாண்ணா. எவ்வளவு அழகான இந்த பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? எப்போது உன்னை பார்த்தேன், அப்போது உன் மீது நான் ஆசை விட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு நான் மடிந்து விடுவேன். அது ஆடி மாசம் காத்தடிக்க. ஆடி மாசம் காத்தடிக்க ஆடி மாசம் காத்தடிக்க நானும் கொஞ்சம் கத்தடைப்பேன்.